தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக் கணிப்பிலும் ஒவ்வொரு நிறுவனத்தின் முடிவுகளும் ஒவ்வொரு மாதிரியாக வெளியேறி மக்கள் மத்தியில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டசபை தேர்தலையொட்டி பல்வேறு செய்தி நிறுவனங்கள் மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டன. ஆனால் ஒவ்வொரு கருத்து கணிப்பு முடிவுகளும் வெவ்வேறாகவே வெளிவந்தன. இந்நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளிவந்து குழப்பத்தை மேலும் அதிகரித்துள்ளன. இந்தியா டுடே ஆக்சிஸ் மை இந்தியா எக்ஸிட் போல் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் திமுக 124 முதல் 140 இடங்களை பிடித்து ஆட்சி அமைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக 89 முதல் 101 இடங்களிலும், பாரதிய ஜனதா 3 இடங்களிலும், பிற கட்சிகள் 4 முதல் 8 இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் நேஷன் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் திமுக கூட்டணி 114 தொகுதிகள் முதல் 118 தொகுதிகள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணி 95 முதல் 99 இடங்களில் வெற்றி பெறும் என்றும், தேமுதிக, மக்கள் நல கூட்டணி, தமாக கூட்டணி 14 இடங்களில் வெற்றி பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா 4 இடங்களிலும், பிற கட்சிகள் 9 தொகுதிகளையும் கைப்பற்ற வாய்ப்புள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டைம்ஸ் நவ் மற்றும் சி ஓட்டர் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் அதிமுக கூட்டணி 139 தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக, காங்கிரஸ் கூட்டணி 78 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெறும் என்று இந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. பாரதிய ஜனதாவுக்கு எந்த தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு இல்லை என்றும், பிற கட்சிகளுக்கு 17 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளதாகவும் அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. என்டிடிவி நடத்திய கருத்து கணிப்பில் அதிமுக 110 இடங்களிலும், திமுக 109 இடங்களிலும் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற கட்சிகள் 15 இடங்களில் வெற்றி பெறக்கூடும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.